وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد قد أحاط به علمك وجرى به قلمك نفذت به مشيئتك يا أرحم الراحمين. صل على رسوله الكريم وما بعد. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வை நம்பிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த செய்வமாகவுடைய கரம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய பாக்கியம் என்னங்கிறத நம்மளால் எங்க விளங்க முடியல. ஆனால் சிலர்கள் விளங்கி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகை அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, துன்யா தாருல் அமல் லா ஜஸா. இங்க கூலி கிடைக்காது, இது அமல் செய்யக்கூடிய இடம். அதே மாதிரி ஆகிரத்திற்கு அது தாருல் ஜஸா லா அமல் ஃபீஹா. அங்க அமல் கிடையாது. எங்க அமல் கிடையாது? மௌத் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க அமல் கிடையாது. அது பிறகு எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, சித்திரங்களையும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் புண்ணியம் இல்லை. எங்க அங்க மௌத்தா போய் புரியுதுங்களா? ஆனா இங்க நாம் செய்யக்கூடிய 1க்கு 10, 10க்கு 100, 1000 அல்லாஹ் நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நாமும் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எல்லாருமே விளங்கி வச்சிருக்கிறாங்க. தொழுதோம், நோன்பு வைக்கிறோம், செய்யறோம், என்னமெல்லாமோ செய்யறோம். இதனுடைய பலனை செத்ததுக்கு பிறகுதான் பார்க்க முடியுமா? ஆனா உலகத்துல வாழும்போது ஒண்ணுமே கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேருடைய சிந்தனைகள் அப்படி இருக்குது. ஆனா சிலர்கள் அதனுடைய பலாபலனை துனியாவிலேயே பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. துனியாவிலேயே அவருடைய பலாபலனை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு உமர் நாயகம் வர்றாங்க. உமர் நாயகம் வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க. என்னங்க உமர் ரொம்ப அழுதுகிட்டே வாரீங்களே, என்ன விஷயம்? யார சொல்ல, நான் என்ன வேணும்னு அழுகுறேன்? வாசல்ல வரும்போது பார்த்தேன் ஒரு வாலிபர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கார். வாலிபர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அந்த அழுதை ஏன்பா அழுகுறேன்னு கேட்டேன். அந்த ஆள் சொல்லவும் மாட்டுதான். ஆனா அந்த பையன் அழுகுறத பார்த்து நானும் அழுதுட்டேன். அந்த பையன் அழுகுறத பார்த்து அந்த அழுகுறான். அவங்க அழுகுறத பார்த்து நானும் அழுதுட்டேன். யார சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். யாரு? உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை கூப்பிடுறாங்க. உள்ள வாப்பா, என்னப்பா பிரச்சனை அவனுக்கு? யார சொல்லல, நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்துக்கு மன்னிப்பே இல்லையா அப்படின்னு கேட்டான். நீ என்னடா அப்படி பாவம் செஞ்சான்னு கேட்டான். அந்த பையன் பாவத்தை சொல்ல மாட்டான். சில நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், செஞ்ச குற்றத்தை என்னான்னு சொல்ல முடியாம தவிக்கிறோமா இல்லையா? செஞ்ச குற்றத்தை குறை என்னான்னு சொல்ல முடியாம, அதான் சொல்ல முடியாத குற்றங்க. சில ஊருக்குள்ள வியாதிகள் இருக்கு. என்னப்பா பேர் சொல்லாத வியாதிங்கிறான். பேர் சொல்லாத ஒரு வியாதி இருக்குவா? செய்தி இருக்கதான் செய்தி நிறைய இருக்கு. இன்னும் பேரை கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி சொல்ல முடியாத பாவம் ஒவ்வொரு ஆட்களுடைய மனசுலையும் வெளியே சொன்னா கேவலம். வெளியே சொன்னா அண்ணன் தம்பிகளுக்கு தெரிஞ்சா கேவலம், வாப்பம்மாவுக்கு தெரிஞ்சா கேவலம், மனைவி மக்களுக்கு தெரிஞ்சா கேவலம், யாருக்கு தெரிஞ்சாலும் கேவலம். அந்த மாதிரி சில குற்றம் குறைகள் நம்முடைய மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஓடுற மனசுலையும் ஓடுது. எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி அதே மாதிரி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேங்க. அந்த பையன் அழுகிறார். ஸல்லல்லாஹு எவ்வளவு வருப்பத்தை கேட்கிறான். சரிப்பா விடுப்பா, உன் பாவம் பெருசா இந்த உலகம் பெருசான்னு கேட்கிறான். என் பாவங்கள் பெருசு அப்படியா? என்ன நான் சொல்றேன்? சரி, அல்லாஹ்வுடைய அரிசி புரிசு எல்லாம் பெருசா, உன் பாவம் பெருசா அப்படின்னா? என் பாவத்தை பெருசா, அரிசி புரிசா எனக்கு பெருசா தெரியல. சரி விடுறான். அல்லாஹ் பெரியவனா, உன் பாவம் பெருசா? அல்லாஹ் தான் பெரியவன். என் பாவம் அதை விட அல்லாஹ்வை விட சிறியதுதான். அப்ப அல்லாஹ்வை விட சிறுசு அப்படின்னு சொன்னா உன் பாவத்தை என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு வற்புறுத்தி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த பையன் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? மையத்தை அடக்கிட்டு போயிடுவாங்க.
நான் போய் நைட் அந்த குழியை தோண்டுவேன். தைரியம் இருக்கா நமக்கு? கபரு தெருவில் மையிட்டு போனாலே அந்த தெருவு சாயங்காலம் கதவு சாத்திரம்னு சொல்றோம். அந்த மாதிரி பயம், அந்த பையன். இன்னொன்னு என்னன்னா, வறுமை என்பது ஒரு மனுஷனை பேய், அந்த வெளியூர்காரனுக்கு பேய் பயம் கிடையாது, வெளியூர்காரனுக்கு உள்ளூர்காரனுக்கு பேயில, வெளியூர்காரனுக்கு பேய் பயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளத்துல உள்ளூர்காரனுக்கு ஆழத்துல பயம் கிடையாது. வெளியூர்காரன் அவன் பாட்டில் குளிச்சுட்டு போவானா சொல்றா. வெளியூர்காரன் குளிக்கவே மாட்டான், பயப்படுவான். ஆழமா இருக்குமா என்னம்மான்னு சொல்லிட்டு. உள்ளூர்காரனுக்கு குளத்துல பயம் இல்லை, வெளியூர்காரனுக்கு பேயில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம தெருவில் நைட்ல வர முடியல, பேயாவது நாய் நிற்குது. அதை விட லேசா வந்தா மொத்தமா கொத்தோட மொத்தமா 1/2 கிலோ 3/4 கிலோ குடிக்கிற போல் தெரியுது. நாய் சுத்தி நிற்குது. அதாவது ஆட்டோட தான் வரணும். யாராவது நைட்ல வர்றாரு, நடந்து வராதிங்க. அங்க வரும்போதே ஒவ்வொன்று சிக்னல் கொடுத்து கூப்பிடுது. நாய் நைட்ல அந்த டைப்ல வர்றதுதான் ரொம்ப யோசனையா இருக்கிறதுனால ஏன் இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் அந்த மாதிரி சேட்டை நடக்குது நம்ம ஊர்ல. நல்லா பாதுகாப்பா இருக்கட்டும். அப்போ அந்த எதுன்னு சொல்ல வந்தா, பெருமானா ஸல்லல்லாஹு அந்த பையன் சொல்றாரு, நான் போய் குழியை தோண்டுவேன். குழியை தோண்டி மையத்துக்கு மேல கஃன் கொஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த கஃனை எடுத்துருவேன். கஃன் துணியை எடுத்து அதில் எங்கேயாவது வித்துடுவேன். அதை வாங்குறதுக்கு ஆள் வித்துருவாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? ஏதோ குறைஞ்ச விலையில கொடுத்தா என்ன செய்வாங்க? வாங்கத்தான் செய்வாங்க. நம்ம ஊர்களில் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. 3ஆம் பத்தி 7ஆம் பத்தி அந்த பிஸ்கட் பாக்கெட் கூட வீட்டுக்கு கொண்டு போகிறது சில பேர். யாராவது மோதியாரப்ப தள்ளி விட்டு கொஞ்சம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்படிதான் நிறைய நடக்குது நம்ம ஊர்களில். என்ன செய்யறது இல்லை, மையத்து விட்டு சாப்பாடு, மையத்து விட்டு அந்த புரோட்டா சீரணியை கொடுத்தா கூட, அதனால தயவு செய்து 3ஆம் பத்தி 7ஆம் பத்தியெல்லாம் பெரிய சீரணியா கொடுக்காம தவிர்த்துக்கணும். 40 அணை கொடுத்துக்கலாம். 3க்கு 7க்குலாம் கொடுத்து யாரும் கொண்டு போக மாட்டாங்க வீட்டுக்கு. சில பேரு கொண்டு போறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் கொண்டு போறவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லி போய் வெளியில கொடுத்ததுக்காண்டி போறாங்க, மற்ற கொடுத்துட்டு வேற போயிடறாங்க, யாரும் கொண்டு போக மாட்டாங்க. அதனால தயவு செய்த 3ஆம் பத்தி 7ஆம் பத்தியாக்குள்ள பெரிய சீரணி வைக்காம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்டா அது பிடிக்கிறது பாருங்க. 3ஆம் பத்தியா 7ஆம் பத்தியாக்குதான் இந்த மாதிரி செஞ்சுறது ரொம்ப இருக்கட்டும், எல்லாம் போதுமான. அப்ப அந்த பையன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அந்த கஃன் துணியை எடுத்து கொண்டு போய் அவர் விற்று அதை வச்சு அவரு வயசை கழுவிக்கிட்டு இருக்கிறார். இது கொஞ்சம் நாள், அதுக்கப்புறம் மழை போட மூடிட்டு வந்துருவார். அவர் பழக்காரு. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நேற்று முந்தா நாடு ஒரு அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணு இறந்துட்டாங்க. அந்த இளம் பெண்ணை அதே மாதிரி எனக்கும் அனப்பாத்த வந்துச்சு. சரி அந்த போய் அந்த இதை போய் எடுப்போம், எதை கஃன் துணியை எடுத்துடலாம் அப்படின்னு நான் போனேன். அந்த மையத்தை பார்த்தேன், இளம் பெண்ணு. என் மனசு மாறிடுச்சு. நான் தப்பு செய்யலாம்னு போகும்போது திடீர்னு ஒரு அசரீர் செஞ்சு சத்தம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய அடியானே இத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீ பயந்துக்க, அல்லாஹ்வுடைய அடியானே அல்லாஹ்வை நீ பயந்துக்க அப்படின்னு ஒரு அசரீர் சத்தம் வந்துச்சு. நான் உடனே அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். யார சூழல்லாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அழுகுறாரு. தப்பு செஞ்சுட்டேன், அன்சாரி குலத்து பெண்ண அந்த மையத்தோடு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து அழுகுறார். யார்கிட்ட? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படுவாரி இவ்வளவு குடும்பத்தாங்கடா, நீ கொஞ்சம் கூட ஈவும் இறக்கமில்லாதவங்களா, போட வெளியில அப்படின்னு ரசூல் போய் விரட்டி விட்டாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, நான் உலகத்துல யார்கிட்ட போனா என் பாவத்துக்கு விழிவு காலம் கிடைக்கும் சொல்லி போனோ, அந்த முகமது ரசூலுல்லாஹ்ட்டே எனக்கு விழிவு கிடைக்கலையே, அந்த முகமது ரசூலுல்லாஹ்ட்ட போய் என் பாவத்துக்கு விழிவு கிடைக்கலையே, வேற நான் யார்கிட்ட போய் எனக்கு விழிவு கிடைக்கும் அப்படின்னு சிலர் அவரு அழுக ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன, ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பெரியவங்க, அவங்களுடைய அந்த காலத்துல இதே மாதிரி ஒரு ஆளு கஃன் தோண்டி குடி எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அவருக்கு. அவரு திடீர்னு ஒரு நாள் அவரு மனமாற்றம் ஏற்பட்டு ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட தாலீமுக்கு வந்துட்டார். அவங்கள்ட்ட சந்திக்க வந்துட்டார். காலையில் அவங்க தாலீம் செய்யறாங்க. அல்லாஹ் பயந்து நடக்கணும், அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அல்லாஹ் உன்ன கூட இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹு ஆதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மயி, அல்லாஹ் எங்கும் நிறைந்தவனா இருக்கிறான், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு தாலீம் செய்கிறாங்க. இவர் அதுவற்ற அந்த பழக்கம் உண்டு. எந்த பழக்கம்? கபரை தோண்டக்கூடிய பழக்கம். அவர் போய் அன்னைக்கு ராத்திரி போய் கபருக்குள்ளே தோன்றாரு. தோன்றுனா
அதே மாதிரி கபர் எடுக்கிறார். திடீர்னு அந்த மையத்து பேச ஆரம்பிச்சுது. இந்த மையத்து, நீ போய் ஹபீப் அஜமியுடைய தாலீமை கேட்டதுக்கு பிறகுமா உனக்கு இந்த புத்தி மாறல? ஹபீப் அஜமியுடைய தாலீமை கேட்டு அதுக்கு பிறகு அப்ப உன் புத்தி மாறல அப்படின்னு யார் கேட்கிறா? அந்த ஜனாசாவிலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. இந்த மனுஷன் அப்படியே போட்டு ஓடி வந்து யார்கிட்ட வர்றாரு? ஹபீப் அஜமி மறுநாள் வந்தார். இது மாதிரி இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன், சரிப்பா எனக்கு நான் என் பாவத்துக்கு விமோசனை வேணும், உன் பாவத்துக்கு விமோசனை வேணும் அப்படி அழுகுறாச்சு. எல்லாம் அவன் பாவத்தை மன்னிச்சிருவான். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாங்க. இனி நான் அது மாதிரி போறதுல முடிவு கொடுப்பான்னா, இனி என்ன செய்யக்கூடாது, போறதுல முடிவு பண்ணிடு அப்படின்னா. திருப்பி அவர்கிட்ட கேட்டாரா, ஒரே ஒரு கேள்விப்பா, என்ன நீ இதுவரை ஒரு எத்தனை கபரை நீ தோண்டி இருப்பா? ஒரு 1000க்கும் மேல கபரை நான் தோண்டி இருக்கேன். எத்தனை கபரை தோண்டி இருப்போம்? 1000க்கும் மேற்பட்ட கபரை தோண்டி இருக்கிறான். நம்ம ஊர்கள்ல பழக்கம் என்ன, நம்ம இஸ்லாமிய சமுதாயம் என்ன கபர் தோண்டலாம், குழிக்குள்ள வச்சு மேல பலகையை வச்சு அப்படிதான் செய்வோம். பலகை வச்சு அதுக்கு மேல மண் போடுவோம். மற்ற பேர்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, மொத்தம் மண்ணாடி போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம இஸ்லாமிய கபரை தோன்றது ரொம்ப ஈஸி. இப்போ அவர் கேட்டாங்க, ஒரு 1000 கபருக்கு மேல தோண்டி இருக்கிறியப்பா, சரி விடு, நீ முஸ்லீம் கபரை தோன்றுனியா முஸ்லீம் அல்லாஹ்வோட கபரை தோன்றுனியா? முஸ்லீம் கபரைத்தான் தோன்றனேன்னு சொன்னார். முஸ்லீம் கபரைத்தான் தோன்றனேன்னு சொன்னார். இப்போ திருப்பி கேட்டாங்க, முஸ்லீம் கபரை தோன்றியப்பா எல்லா பேரும் அடக்கும் போது என்ன செய்வாங்க நம்ம பார்த்துருக்குறோம், தலையை கொண்டு போய் கிபிலா பக்கமா திருப்பி வைப்பாங்க. பழக்கம் தான், தலைய கிபிலா பக்கமா திருப்பி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, நீ 1000கணக்கான கபறுகளை தோண்டியப்பா எத்தனை பேருடைய தலை கிபிலா பக்கம் இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. நம்மளாவே பார்த்தது இல்லை, வருஷத்துக்கு பிறகு அதில் வந்தாலும் திருப்பி போய் பார்க்கலையே, அவர் தான் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டாங்க, இத்தனை பேருடைய கபரை தோண்டியப்ப எத்தனை பேருடைய கபரு எங்க பார்த்து தலை கிபிலாவை பார்த்து இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. எதுமா கேட்டவங்க சொன்னாரு, நான் 2-3 கபரத்தை அந்த மாதிரி பார்த்தேன், எல்லா தலையுமே திருப்பப்பட்டு இருக்கு. எங்க திருப்பி இருக்குது? கிபிலாவை பார்த்து இல்லை, அவன் அழுகுறான். எல்லாம் என்னுடைய கபர் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிலைமை என்ன கபர்ல வச்சதும், நம்மளுடைய கபரையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடக்கும் போது தலை எந்த பார்த்து இருந்தாலும் சரிதான், நம்மளை கிபிலாவை பார்த்தா வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் கிபிலாவை பார்த்து வைப்பாங்க. நாம அல்லாஹ்வுடைய பெரிய கருணையா நம்ம தலையை கிபிலாவை பார்த்தே வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது ஆமீன் சொல்லுவாங்க. சொல்றாங்க, 1-2 பேருடைய கபர் தான் தலைதான் கிபிலாவை பார்த்து இருந்துச்சு, மற்ற பேருடைய கபர் என்ன செய்யல கிபிலாவை பார்த்து இல்லைன்னு அழுகுறாரு. அவர் சொன்னதோட அவருக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சதோ இல்லையோ என்னமா அழுவாங்க. அடியில இருக்கு நமக்கு புரிஞ்சுங்களா? அப்ப இதை மாதிரி காலங்காலம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வேலை இல்லாம இருக்காங்க, சில இடங்கள்ல இருக்கும், அதான் பாதுகாக்கணும், இருக்கட்டும். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விரட்டி விட்டாங்க அந்த வாலிபரை. அந்த வாலிபர் போய் என்ன பண்ணாரு, யார்கிட்ட போனா எனக்கு விமோச்சனை கிடைக்கும் நினைச்சோம், அவங்ககிட்டயே போய் எனக்கு விமோச்சனை கிடைக்கலையே அப்படின்னு காட்டுல போய் அழுவுற. எல்லாம் இது உண்மையாக இருந்தால் என் மேல் உனக்கு கருணை இருந்தால், என் மேல் உனக்கு கருணை இருந்தால் என்ன மன்னிச்சிரு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, என் மேல கருணை இல்லை, நான் செய்த பாவம் அவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால் உனக்கு பிடிக்காத பாவம் தான், உனக்கு எனக்கும் தெரியும், இல்லைன்னா என நரகத்துல போட்டாத, இன்னைக்கே நரகத்திலிருந்து ஒரு நெருப்பு கங்க வர வச்சு என்ன இங்கேயே கழிச்சிரு அப்படி அழுகுறாங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரமா அழுகுற கதற, சாப்பாடு இல்லை, சாப்பாடுல ஒண்ணும் செய்யல. அந்த பாவத்துடைய வீரியத்தை அவர் விளங்கி இருக்கிறார், பாவத்துடைய வீரியத்தை அவர் விளங்கி இருக்கிறார், அதனால அழுகுறார். அழுதார். எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வங்கி வருது, நபியே நாயகமே, என்னோட அடியாரன் ஒருத்த பாவம் செஞ்சாங்க, உங்கள்கிட்ட நான் வர சொன்னேன், உங்கள்கிட்ட வர சொன்னேன், நீங்க ஏன் விரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சாப்பிட்றாங்க. அதனால சட்டம் என்னன்னு கேட்டா, பாவம் செஞ்சா எங்கதான் போகணும், பாவம் செஞ்சுட்டா எங்க போகணும், முகமது ரசூலுல்லாஹ்வை தேடி போக வேண்டும். மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா எங்கதான் வருவாங்க, உங்கள்கிட்டதான் வருவாங்க. யார சொல்லுங்க, வேற எங்க போவான், யார்கிட்ட போய் ஆகணும், முகமது ரசூலுல்லாஹ்க்கு தான் போய் ஆகும். அந்த காலனியில போயிட்டா பாவம் மன்னிக்கப்படும், வேற எங்க போய் பாவம் மன்னிக்கப்படும்? ஈஸியான வழி முகமது ரசூலுல்லாஹ்ட்ட போகும்.
அப்படி அங்க போனா அந்த வஜிபுல்லாஹ ரஹீமா அப்படி போனாதான் அல்லாஹ்வை அவர்கள் அங்கே பெற்றுக் கொள்வார்கள். எங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட போனா அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள். எப்படி பெற்றுக் கொள்வாங்க? தவ்வாபன், பாவத்தை ஏற்பவும் மன்னிப்பவராகவும் கருணையாளராகவும். எங்க பெற்றுக் கொள்வாங்க? திருடன்ட்ட போய் நின்னா எப்படி பெற்றுக் கொள்வாங்க? அல்லாஹ்வை அடக்கி ஆளக்கூடியவராக பெற்றுக் கொள்வார்கள். அங்கேயே அல்லாஹ் மௌஜூதாக இருக்கிறான். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் மௌஜூத். டாக்டர்கிட்ட போனா அல்லாஹ்வை ஹக்கீமாக பெற்றுக் கொள்வார்கள். அது ஹக்கீம்னா டாக்டராக, மருத்துவராக அல்லாஹ்வை, ஷாஃபியாக அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாங்க. மெடிக்கல் ஷாப்ல போய் அங்க போனா அங்கேயும் அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான். அங்க எழுதுகிறான் அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான். ஏன் அல்லாஹ் மௌஜூதா இல்லாத இடமே கிடையாது. அங்கேயும் அல்லாஹ் மௌஜூதா இருக்கான். அல்லாஹ் அங்க ஷிஃபாவாக வர்றான். அல்லாஹ் புரியுதா சொல்றது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அல்லாஹ் அங்க ஹாஃபிஸ் பாதுகாவலனாக அங்கே இருக்கான். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாடல்ல அல்லாஹ் அவனை மௌஜூதா இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வை தௌபாவை ஏற்பவனாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வை கருணையாளராக பெற்றுக் கொள்ள வேண்டும்னா எங்கதான் போயாகணும்? ஒவ்வொரு சந்ததிக்கு தான் போயாகும். அந்த காலையில தான் போகணும். புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சொல்றானே, அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட நான் வர சொன்னேனே நபியே, அவரை விரட்டி விட்டுட்டீங்களேன்னு யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரு சொல்றாங்க. ஆமாப்பா, நீங்க ஒரு ஆள் வந்தாரப்பா, அவர் எங்க ஆளை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கெல்லாம் போய் ஆளை தேடி பிடிச்சி கொண்டு வர்றாங்க. சஹாபாக்கெல்லாம் போய் அவரை தேடி பிடிச்சி கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது மகரீபுடைய நேரம், கொண்டு வரும்போது மகரீபுடைய நேரம் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதுறாங்க, அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். என்ன அல்ஹாகுமுத் தகாசுர்? உலகத்துல காசு பணம் அதிக வேணும், மான மரியாதைகள் அதிக வேணும், சொத்து பத்து அதிக வேணும். தகாசுர் அதிகத்தை தேடுவது, அது இல்லை. அதிகத்தை தேடுவது என்பது உங்களை வீழடித்து விட்டது. எதுவரை? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர்களை நீங்கள் சந்திக்கும் வரை, கபர்களை நீங்கள் சந்திக்கும் வரை அப்படிங்கிற ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறா. இந்த மனுஷனை பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுது. இந்த ஆயத்தை ஓத கேட்கிறாரு. கேட்டதோடு அவனே மூத்தாக்கிட்டார். யாரு? அந்த வாலிபர். எந்த வாலிபர் தெரியுது இல்ல? கபரை தோண்ட வாலிபர் சொன்னமா இல்லையா? அவரு இந்த ஆயத்தை ஓத கேட்கிறாரு. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர் ஜியாரத், கபரை நீங்கள் சந்திக்கும் வரை. அவர் இந்த ஆயத்துல அப்படி என்னதான் அல்லாஹ் சொல்றான்? நமக்கு நம்மளும் தான் ஓதுறோம், ஒண்ணுமே இல்லை. அவர் இப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆயத்தையே விடிய விடிய ஓதிக்கிட்டு இருப்பாங்க. தொழுகையில ஒரு ஆயத்தை ஓதியே அழுதுகிட்டு இருப்பாங்க. சர்க்கார்லாம் அந்த மாதிரி சில ஆயத்துக்களை ஓதி அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்மளும் குர்ஆனை ஃபுல்லா ஓதுறோம், ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அழுகையும் வரமாட்டேங்குது, சிரிப்பும் வரமாட்டேங்குது. சும்மா செத்தவங்க கையில வெத்திர கொடுத்தவா நம்ம ஓதிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த ஆயத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, சில இமாம்கள் சொல்லுவாங்க ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் அப்படின்னு சொன்னா மௌத்தா போறது, மௌத்தா போய் கபர்களை போய் சந்தித்தல். மௌத்தா போய் என்ன செய்யறது? கபரை போய் சந்தித்தல், அப்படித்தான் சந்திக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுவும் கரெக்ட், நம்ம இல்லைன்னு சொல்லல, இதுவும் கரெக்ட் தான். சாவுறது வரைக்கும் அந்த ஆசை தீராதா உனக்கு? கபூர் கேட்கலாமா இல்லையா? காசு ஆசை சாவுற வரைக்கும் தீராதா? வாயில மண்ணெண்ணி பொட்டாதான் ஆசை தீருவானா உனக்கு? அப்படி சில பேர் கேட்கலாமா இல்லையா? அதுவும் இது கரெக்ட் தான். ஆனா இன்னொரு அர்த்தம் இருக்கு, பெரியவங்க வைக்கிறாங்க, கபூர் ஜியாரத்தை செய்யுங்கள், ஒரு துன்யாவுடைய ஆசை குறையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவங்க அம்மாவுடைய கபருக்கு போனாங்க. யார் கபருக்கு? ஆமினா அம்மாவுடைய கபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அங்க போய் அப்படியே கபரில் நின்று அழுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை பார்த்து சஹாபாக்கள் அழுவ ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அழுகுறாங்க இல்லையா? அதை பார்த்து சஹாபாக்கள் அழுகுறாங்க. என்னடா இது, ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழுகுறாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க, எங்க அம்மாவுக்காக வேண்டிய பாவம் மன்னிப்பு தேடணும் அல்லாட்ட கேட்டேன். யாரே எங்க அம்மாவுக்கான பாவம் மன்னிப்பு தேடட்டுமான்னு அல்லாஹ் சொன்னா, உங்க உம்மா ஈமான்ல மௌத்தாவல போல, அதனால மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு அல்லாஹ் விட்டாங்க. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்காக வேண்டி
பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. நல்ல வளர்க்கணும். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் அவங்க தந்தையார் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. யாருக்கு மன்னிப்பு அனுமதி கொடுத்துருக்கலாம்? நம்மளையெல்லாம் மன்னிக்கிறது அதுல நீங்க மன்னிப்பு கேளுங்கிறான். இத்தரப்பு விதம்பிக்கு மூமினி உங்க பாவத்துக்காக நீ மூமின்களுக்காக வேண்டும். நீ பணம் இசாக்கியோ பாவத்துக்கு மன்னிப்பு இந்த வாசித்து பாவத்துக்கு மன்னிப்பு சொல்லிட்டு பெருமாள் சொல்லலாம். அந்த நல்லா அவதாரா தாய்க்கு மன்னிப்பு தாய்க்கு மன்னிப்பு அனுமதி கொடுக்கிறார் சொல்றாங்க. என் தாய்க்கு மன்னிப்பு அனுமதி கேட்டேன் நல்லா அவதார கொடுக்கறது. ஆனா இதான் சொன்னா என் தாய் தியானம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். தாயை தியானத்து ஒண்ணு, தாயுடைய கபரை தியானத்து ஒண்ணு. தாயுடைய கபரை தியானத்து ஒண்ணு, தாயை தியானத்து ஒண்ணு. நம்ம தியானத்து செய்யட்டுமா அல்லாட்ட கேட்டேன். அல்லாஹ் தியானம் செய்ய அல்லாஹ் தியானம் செய்ய அனுமதி கொடுத்தான். அதனாலதான் நான் வந்தேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதான். ஆனா இதுக்கு பிறகு சம்பவங்கள் வேற. என்ன சம்பவம்? அந்த கபர்ல இருந்து ஆமினா அம்மா எஞ்சாகா அதுதான் ஆமினா அம்மா கபர்ல இருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எஞ்சாகா எஞ்சி ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்க. திருப்பி கபருக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் நானும் அனுமதி இல்லை, அவங்களுக்கு அனுமதி உண்டு. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய தாயும் தந்தையும் அவர்கள் இறந்து போகும் போது ஈமான்ல இறந்து போகல. அதுதான் உண்மை. இறந்து போகும்போது என்ன செய்யல, ஆனா இப்ப ஈமானோடு இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஈமானோடு இருக்கிறாங்க. அது எப்படி? மௌத்தா போய் ஈமான் கொள்ள முடியும்? மௌத்தா போய் ஈமான் கொள்ள முடியும். அது அந்த பாட்டு தனியா இருக்கு. அந்த பாட்டு தனியா இருக்கு. சரி, கபரை எதுக்காக தியானத்தை செய்யணும் அப்படின்னு கபர அந்த ஆயத்துல என்ன வருது? கபர்களை யார் சந்திக்கும் வரை துனியாவுடைய மோகம் உங்களுக்கு போவாதுங்கிறா. இன்னும் பெரியார் என்ன சொல்றாங்க? ஹதீஸ்ல உள்ளது என்ன வருதுன்னா, கபர்களை நீங்கள் தியானத்து செய்யுங்கள். தியானத்துல நம்ம போறமா இல்லையா? இந்த தியானத்துக்கு நீங்க அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். எழுதியது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு இலகலை கொடுக்கும். கபரத்தை தியானத்து பண்ண என்ன செய்யும்? உங்களுக்கு மவுத்துடைய சிந்தனையை கொடுக்கும். உங்க உள்ளத்துல ஒரு இறங்கலை, ஒரு இருகலான உள்ளத்தை ஒரு இறங்க செய்யும். உங்களுக்கு மறுமையை பற்றிய சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி யார் சொல்றா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்ப கபர் தியானத்தை அப்படி செஞ்சா என்ன கிடைக்குமா? அப்ப துனியாவுடைய ஆசை, துனியாவுடைய தேட்டம் அதிக வேணுங்கிற ஆசை எதை வச்சு போகும்? கபர் தியானத்தை கொண்டு என்ன செய்யும்? ஒண்ணு கபரை சந்திக்கிற அதை விடுங்க, அந்த இடத்துல விடுங்க. இப்ப கபர் தியானம் செய்யறதுனால துனியாவுடைய ஆசை போகும். புரிஞ்சுங்களா? சரி, நமக்கு போகும். அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டு அவன் கபர் தியானத்துக்கு போறது இருக்க. அது சில பேர் சொல்லுவாங்க, ஹதீஸ்கள் பரவாயில்லையா வருது. ஒண்ணு என்ன, இறந்தவங்களுக்கு அங்க போய் நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா இது துன்யாவுடைய ஆசை போகுது. பெருமாள் சொல்றாங்க, ஒரு ஆளு தன் தாய் தந்தையுடைய கபரை தியானத்து செஞ்சார். எப்போ? வெள்ளிக்கிழமை போய் வாரம் வெள்ளிக்கிழமை போய் தன் தாயுடைய கபரை போய் தியானம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பிள்ளைய மன்னிச்சாராம். யாரும் மன்னிச்சாராம்? தியானத்துக்கு போனாரா இல்லையா? போனவர் அல்லாஹ் தஆலா மன்னிச்சாராம். மன்னிச்சது மட்டும் இல்ல, குட்டிக பர்ரன் இவர் நல்லவர்ங்கிற விஷயம் எழுதியாராம் அல்லாஹ் தஆலா. யார் நல்லவராக எழுதியாராம்? தியானத்துக்கு போறாங்க. அந்த பாக்கியம் நமக்கு தரணும். அதனால வெளியூர்ல இருந்தாலும் வாரமாவது அவங்களுக்காக துவா செய்யணும். அதனால இமாம்கள் சொல்றாங்க, தியானத்தை செய்யறதுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமைன்றான். தியானம் செய்யறதுக்கு உகந்த நாள் என்ன? வெள்ளிக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை பகல். இதுதான் தியானத்துக்கு உகந்த நாள் அப்படிதான் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவன் தியானத்துக்கு போறதுனால ஒண்ணு அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். யாருக்காக துவா செய்யணும்? இறந்தவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். சரி, இப்போ இறந்தவங்களுக்காக துவா செய்யறதுன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என் பக்கத்துல இப்பெல்லாம் சொல்றாங்க படுத்திருந்தாங்களோ தரச்சத்து நேரத்தில் ஆள் காணா போயிடுவாங்க. கொஞ்சத்துக்கு முன்னாடி எங்க போறாங்க பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஜன்னத்து பக்கையில போய் நிற்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் போய்
அந்த மையமாக இருக்கிற அரசு தரம் அங்க போய் நிற்பாங்க சொல்லுதான் ஒரு நாளும் போய் நிற்கிறாங்க. ஏன் என் உம்மத்துல இருக்கிறவங்களும் சொல்றேன் மௌத்தா சொல்லணும் எல்லா பேரும் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கறத சரதாவில் செஞ்சது மட்டுமில்ல எல்லாத்தையும் மன்னிக்க வச்சது மட்டுமில்ல நமக்கு ஒரு வழியாக காட்டிட்டாங்க. அங்க போகணும், அங்க போய் மன்னிப்பு கேளுங்க, அவங்களுக்கும் மன்னிக்கிறோம் நமக்கும் மன்னிக்கிறோம் நாங்க. சரி, இப்போ இறந்தவங்க அங்க போய் என்ன செய்வோம்? இறந்தவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவது ஒண்ணு. யாருக்காக வேண்டி? சரி, இப்போ சருமானை சொல்ற ஜியாரத்துக்கு நம்ம போத்தானே செய்யறோம். அவங்களுக்கான துவா செய்வாங்க போய் யாருக்கு அல்லாஹ் அங்க போய் துவா செய்யறா, இறந்தவரை நீ மன்னிச்சுது, இறந்தவருக்கு நீ இறக்கம் காட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் அல்லாஹ் மஃபூர் லஹு ஓதம்மா, நாகரிகமான தர்பார்ல போய் அல்லாஹ் மஃபூர் லஹு வல்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு, இவரை கருணை காட்டு, அவன் வசிய கபரவு அவன் கபரை விசாலமாக ஆக்கி. சில கூமுட்டை அடி ஓடிக்கிட்டு இருக்கான், சில கூமுட்டை அங்க போயும் அல்லாஹ் மஜால் கபரை ஒவ்வொருத்தமே ரியாது ஜன்னா ஒலா மஜால் கபரை ஒவ்வொருத்தமே நோக்குறை நீரா. எல்லாம் இவருடைய கபரை என்ன சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிடு, நல்ல படுகொடியை ஆக்கிறாங்க. எங்கவே கேட்கிறான் கேட்க பைத்தியக்காரன் என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப எதுக்காக தியாகத்தை போறோம்? அது என்ன ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா இறந்தவங்களுக்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி போகணும். அது யாருக்கு அந்த கபருக்கு போகணும்? உயர்ந்தவர்கள் போறதாக இருந்தால், உயர்ந்தவர்கள் பாவம் நம்மையமாறு பாவம் செய்யப்பட்டவர்களுடைய கபருக்கு வர்றதாக இருந்தால், பொது இடங்களுக்கு போறதாக இருந்தால் அங்க போய் அவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடணும். அவங்களால என்ன செய்யணும்? மன்னிப்பு தேடணும். அதே மாதிரி தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவருடைய கபருக்கு போனா அவங்கள்ட்ட இருந்து நன்மைகளை பெறணும். தெரியணும். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போனாலோ, நாமூர் ஷரீஃபுக்கு நம்ம போனாலோ, அஜ்மீர் ஷரீஃபுக்கு நம்ம போனாலோ, அங்கெல்லாம் போய் அல்லாஹ் மஃபூர் லஹு வல்ஹம்ஹு ஓதக்கூடாது. அவங்க என்ன சொல்றோம்? சொல்லுவாங்க இல்லையா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னு போடுவோம் போடுங்க பைத்தியக்கார பையன். யார் எஜமானே உங்களுக்கு துவா செய்ய எங்களுக்கு நாடி இல்லை, எங்களுக்கு அருகதை இல்லை, உங்கள்கிட்ட பிச்சைக்காரன்னு சொல்லணும். அங்க போய் என்ன செய்யணும்? அந்த நசாலிமா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யாரெல்லாம் உலகத்துல வாழும் கூடிய காலத்திலே மதத்து உதவி செய்து கொண்டு இருந்தார்களோ, புண்ணியம் தேடப்பட்டு கொண்டு இருந்தார்களோ, அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவங்கள்ட்ட புண்ணியம் தேடுன்னு வந்துறாங்க. யார் சொல்றா? நான் சொல்லல, எங்க கால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மூசா காலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகான் சில்சிலாவுல மூசா கால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வம்சாவளியில வரக்கூடியவங்க பகதாதுடைய கபர் இருக்குது. சாதிமா சொல்லுவாங்க, மூசா கால் ரஹ்மத்துல்லாஹி அலிமாவுடைய கபர் இருக்குது, அது இஜாபத்து துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம்ங்கிறான். சொல்லுங்களா? அப்போ அந்த மாதிரி பெரியவங்களுடைய கபர்ல போனா, நாமளுடைய தர்பாருக்கு போனா, யா சையதி சனதி யா சாஹிபன்னா ஹூரி குல்லி நாசிரி பிஸ்மி வல்லாஹ் வ ஹுஸ்னில் பாசிரி. எஜமானே, எஜமானே எங்களுக்கு உதவியாளராக, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு வரக்கூடிய இடர்கள் நீங்கள் தடுத்து அங்க போய் அதை தான் கேட்கணும். அதை விட்டு அங்கு வரலாம் சொல்லக்கூடாது. நாம நம்மளுடைய செயல்முறை தருவாருக்கு போறோம். இங்க இருக்கும்போது அவங்கள வசீரா வச்சு துவா செஞ்சமா இல்லையா? அங்க போய் நின்று அங்க கபரு அது அவங்கள மன்னிச்சுது, அவங்கள உயர்ந்தாங்க. என்ன உயர்ந்தாங்க? அவங்க உயர்ந்த இருக்கிறாங்க. அங்க போய் எதுமான எங்களுக்கு நீ கருணை காட்டுற, எங்களுக்கு நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. இப்படித்தான் அங்க போய் கேட்கணும், அங்க போய் நம்ம துவா செய்யணும். அப்ப இப்படி ரெண்டு இருக்குது. ஒண்ணு, உயர்ந்தவர்கள் மற்றவர்களுடைய கபருக்கு போகும்போது அவங்களுக்கு அவருடைய துவா செய்யணும். புரியுதுங்களா? உயர்ந்தவருடைய கபருக்கு போறதாக இருந்தா, உயர்ந்தவருடைய கபருக்கு போறதாக இருந்தா அங்க போய் என்ன செய்யணும்னு கேட்டா நாம துவா செய்யணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. சில பேருக்கு நம்ம அன்னைக்கு தெரியல, நம்ம எல்லாம் கபருக்கு போறோம், வர்றோம், நாகூருக்கு போறோம், புது மையவாடிக்கு போறோம், அங்கே அண்டடிக்கிட்டு இருக்கோம், விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவர்கள் போறதாக இருந்தால் கபூர்ல இருந்து கூட எஞ்சி வந்துடுவான். ஸல்லல்லாஹு மேலாஜிக்கு போகும்போது பைத்துல் முகத்தஸ் போனாங்க இல்லையா? பைத்துல் முகத்தஸுக்கு போகும்போது அந்த பகுதியில பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல அடங்கப்பட்ட நபிமார்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ் பின்னாடி போயிட்டாங்க. அது இதை கேட்டீங்களா இல்லையா? பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல அடங்கக்கூடிய எல்லா நபிமார்களும் எஞ்சி ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்கன்னு அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. எங்க போனாங்க?
நேரம் பைத்தல் மகத்துக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாலும் எல்லா நபிமார்களும் பின்னாடின்னு சொல்லலாம், கபூர்ல உள்ளவங்க எல்லாருமே. புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய நிகழ்வு நடக்கும். பெரிய அந்த பவர் உள்ளவங்களாக தான் நடக்கும். நான் தெரியுமா இந்த பகுதியில வந்தாரா வந்து இப்படியே பாக்குறா. சில கபூர்ல இருந்து அவங்கள கூப்பிடுறாங்க, எஜமானே வாங்கன்னு. யார் கூப்பிடுறா? சில கபூர்ல இருந்து அவங்கள கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்குலாம் போறாங்க. அவங்க யாருன்னு பார்த்து இந்த இடத்துல பெரிய வலியுறுத்த அடங்கியிருக்காங்க, இவங்களுக்கு கோரி கட்டுக்கான்னு தெரியும். யார் சொன்னா 400 வருஷமா ஒவ்வொரு ஊரா போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சர்க்காரு 100 சர்க்கார் இங்க வந்திருக்கும் போது அப்பதான் மத்தாப்ப கோரி கட்டப்பட்டுச்சு. ஏன்? அந்த பவர் தெரியுமில்ல, எல்லாத்துக்கும் தெரியறது இல்லை. மத்தாப்பா அப்பதான் அப்ப கோரி கட்டினாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்பதான் கோரி கட்டினாங்க, அதுக்கு முன்னாடி கோரி இல்லை. அவருக்கு என்ன கோரி அப்படின்னா நம்ம மூதாதைகள் சொல்லி ஒதுக்கி விட்டவங்க தான். ஆனா பெரியவங்க வரும்போது அந்த பவர் அவங்களுக்கு அடிக்குது. நம்ம ஊருக்கு சூஃபி எதிர்த்து சொல்லி கடைநூல்காரங்க பெரியவங்க வந்திருப்பாங்க, நீங்க தெரியுமா நினைக்கிறேன், பெரியவங்க பார்த்துருப்பாங்க. சூஃபி எதிர்த்து கடைநூல்காரங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு யானவி பைத்தான் படிச்சவங்க சொன்னாங்க, இப்ப நான் போய் யாருக்கு போங்க, பெரியவங்க என்ன கூப்பிடுறாங்க, நேர போய் மச்சாவை கபர் பகுதி நின்ட்டாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி கபர் அப்ப இல்லை. அப்ப அவ வரும்போது சூஃபி எதிர்த்து இப்ராஹிம் எதிர்த்து கடைநூல் கலவோ அவ வரும்போது அங்க எங்க கபரே கிடையாது. இப்போ அது போல கட்டி வச்சிருக்கிறான். அதுக்கு பேர் சர்க்கார் வந்து கட்ட சொன்னாங்க, புரியுதுங்களா? அவங்க கரெக்டா கபர்ல போய் நிக்கிறாங்க. அதுக்கு 4 பேர் மாதிரி பெரியவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, இது மசால பெரியவங்க அடையிருக்காங்கன்னா அவங்க கரெக்டா இன்னொரு சொன்னாங்க, இப்ப நான் கூப்பிட்டா எல்லா பேரும் வெஞ்சி வந்துருவாங்கப்பா, அதனால வந்துடக்கூடாது, நான் போறேன்ப்பா. நான் யாரு? சூரியர்கள். அது பெரியவர்கள் வருவதனால என்ன நடக்குது, நேரம் அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அது பெரியவர்களை தேடி அவர்கள் வருவார்கள். யார் வருவா? நல்லவர்கள். நல்லவர்களும் வருவாங்க. அவங்க யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ வழக்கத்தை நாடி வருவார்கள். அது நான் ஒரு விதமான தர்பார்ல சரியத்து கான்பரன்ஸ் நடந்து தரிகத்து கான்பரன்ஸ் நடக்கும் போது கலிசத்தார் பேசுறாங்க, காதிர் வலி வன்கர் ஆயா. என்ன சொன்னா இருந்து நினைக்கிறேன், காதிர் வலி வன்கர் ஆயா அப்படியே இப்ப திருப்பி சொல்றாங்க. உடனே 100 சர்க்கார் பெரியவங்க மெட்டாப்படுப்ப என்ன பேசுற, நீ பேசுற பேச அவங்க எஞ்சி வெளியே வந்துருவாங்க. நீ பேசுற யார் வெளியே வந்துருவா? அவங்க வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னா பெரிய ஆபத்தா போயிடும். இதே மாதிரி அகமது கபீர் ரிஃபாய் நாயகம், அகமது கபீர் ரிஃபாய் நாயகம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டுடைய ஹலீஃபாட்ட போய் இந்த மாதிரி ரிஃபாயி அகமது கபீர் ஒரு ஆள் வருவாரு, அவரை வரவிடாத, ஊருக்குள்ளே வரவிடக்கூடாது, மதீனாவுல ஊருக்குள்ளே வரவிடக்கூடாது, அவரை தடுத்து நிப்பாடி அனுப்பிடுறாங்க. யார் சொன்னா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இன்னும் அடையாளத்துல வருவார் ஒரு ஆள். இந்த மாதிரி பாஸ்போர்ட் விசா அப்ப கிடையாது இல்ல அந்த காலத்துல, ரிஃபாய் நாயகம் காலத்துல வந்தாருன்னா என்ன யார் சொல்றா உங்களுக்கு? அவர் என்னுடைய காதல இருப்பா, அவர் வந்து என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் தான் நான் எஞ்சிருவேன். நான் சொல்லலாம், என் முன்னாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாருன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. வலைக்கும் சலாம் நான் எஞ்சி வெளியே வந்து சொல்லணும். வெளியே வந்து சொன்னா கியாமத் வந்துடும். நாங்க சொல்லலாம், வெளியே வந்து சொன்னா என்ன ஆயிரும்? கியாமத் வந்துடும். அதனால அவர் வரக்கூடாதுன்னா அவங்களும் பல வேஷத்துல வந்து பார்த்தாங்க. எல்லா வேஷத்தையும் ரசூலுல்லாஹ் முதல் நாளே சொல்லுவாங்க, பல தடவை வர்றாங்க, நாளைக்கு இந்த வேஷத்துல வருவாங்க. அந்த ஒரு போட்டோவோட காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல, கலீஃபாவுடைய கனவுல பாக்குறாங்க. கரெக்டா இவங்க ஒரு புது வேஷத்துல வர்றாங்க, வாங்க நீங்க தான் வெளியே போக மாட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லி யார் எவ்வளவு பெரிய ஆளு அவங்க வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒண்ணு தடை செய்யப்படவும் செய்யலாம், இன்னொன்னு என்ன இவங்க வந்தா பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்ல வளர்ந்தீங்களா? அப்ப அதனால அவங்க தடுக்கப்பட்டாங்க. யாரு? அகமது கபீர் ரிஃபாய் நாயகம் சொல்ல வளர்ந்தீங்களா? அப்ப கபரை தியாகத்து செய்வதனால எப்படி தியாகம் செய்யணும் அப்படி ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க. போங்க அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, சலாம் அலைக்கும். யார் தாரகம்னா என்னங்க சொல்ல வளர்ந்தீங்களா? தாரகம்னா என்ன அப்படின்னு கேள்வி. தாரகம்னா வீட்டுக்கா சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு வராமா இல்லையா? வீட்டுக்கு சலாம் சொல்ல முடியுமா? கல்லுக்கு சலாம் சொல்ல முடியுமா? யார் சலாம் சொல்ல முடியுமா? கல்லுக்கா சலாம் சொல்லுவாங்க? என்ன வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் சலாம் சொல்லுவாங்க. அப்ப தாரக வீடே நான் சலாம் சொல்ல முடியும். அப்ப யாருக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க? யோசிக்கணுமா இல்லையா? சலாம் சொல்ல சொன்னாரு. அப்போ வந்து சரி இப்ப ரொம்ப தூரம் போயிடும், நான் சொல்லி முடிச்சாங்க.
ஒண்ணு என்ன, கபரை சந்திக்கும் வரை அப்படின்னு சொன்னா ஒண்ணு மௌத்தா போடுற வரைக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா கபர் என்பது நீங்க தியானத்துக்கு குபூர் பெரியவங்களை போய் பெரியவர்களை அல்ல பொது மையவாடிகளை பெரியவங்களுக்கு பொது மையவாடிக்கு போனா அவங்களுக்கு துவா செய்யுங்க. பெரியவங்களுடைய கபருக்கு போனா அவங்களுடைய துவா வாங்க. இந்த மாதிரி நீங்க போறது வரைக்கும் கபருக்கு போவாது. எந்த சிந்தனை போவாது, துனியாவுடைய சிந்தனை உள்ள போட்டு போவாது. ஆனா இன்னும் சில செய்திமாக்க சொல்றாங்க, கபருன்னு சொன்னா உன் கல்வை நீ பார்க்கும் வரை. கல்வை பார்க்கிறேன்னா கல்வை யாரெல்லாம் பார்த்து அறிந்து கொண்டார்களோ, கல்வை அறிந்துகிட்டவங்க யாரு? அன்பு சூஃபியாக்கள் தான், ஆரிஃபீன்கள் தான் அறிந்து கொண்டார்கள். அந்த கல்வி உடையவர்களை யாதார கபரு உடையவர்கள். கபரு உடையவனா யாரு? சூஃபியாக்களை சந்திக்கும் வரை, அவ கல்வை விளங்கிக் கொண்டவர்களை சந்திக்கும் வரை, கல்வியில உள்ளவர்களை சந்திக்கும் வரை அவங்கள சந்திச்சு நீ பண்பட்டன்னு சொன்னா உனக்கு என்ன செய்யும்? உனக்கு துனியாவுடைய ஆசை போயிடும். அப்ப எத்தனை பேர் துனியாவுடைய ஆசை போச்சு? நம்ம தான் ஜியாரத்துக்கு போதான் செய்யறோம், அது துனியாவுடைய ஆசை போகலையே. ஆனா என்ன எப்ப போகுது அப்படின்னு கேட்டா, செய்துமார்களை வந்து அணுகி அவங்கள்ட்ட முறையா தாரியம் வாங்கி அதை நாம் பயன்படுத்தினார். நாமும் கல்வை பார்த்தால், ஏன்னா கபருடைய கபருனா கல்வு, கபர் என்பது கல்வு உடையவர்களை பார்த்தால் உங்க கல்வை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா கல்வுடைய அமல்களை கட்டியை செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் துனியாவுடைய மோகம் துனியாவுடைய ஆசை நம்முடைய உள்ளத்தை விட்டு போயிடும். புரிஞ்சுங்களா? அதனால சொல்லான்னு சொன்னாங்க, யாதார கௌம் மூமின்களுடைய வீடே. மூமின்களுடைய வீடுனா யாரு? இந்த உடம்பு இருக்கா இல்லையா, இது மூமினா? இந்த உடம்பு மூமினா அப்படின்னா இந்த உடம்பு தான் யாருடைய வீடு? மூமினுடைய வீடு இந்த உடல். எந்த உடல்? இஸ்லாக்கெல்லா யாருங்க? நானா? இஸ்லாக்கெல்லா நான் சொல்லுவாங்களா இல்லையா? இந்த உடம்பா? இந்த உடம்பு இல்ல, இந்த உடல் என்பது இஸ்லாக்குடைய வீடு தான், இஸ்லாக்கு அல்ல. அது தெரியும். இஸ்லாக்குடைய வீடு என்ன? அவ யார போன வெறும் கூடு, வெறும் வீடு இதுதான். அப்ப இத யாரு நான் இல்லை, இந்த உடல் என்பது நான் இல்லை என்று விளங்கிக் கொண்டார்களோ அவர்கள் தான் கபராளிகள். கபராளிகள் யாரு? உண்மையான கபராளிகள். உண்மையான கபராளினா மௌத்தா போய் அடக்கப்பட்டவர்களும் கபராளிகள் தான். ஆனா துனியாவுல வாழும் போதே சரதாரன் சொன்னாங்க, ஒரு மையத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவு கடை பார்க்க மாட்டாங்க. வாழும்போது மையத்தை பார்க்கறதுனால யாரை பார்த்துக்கோங்க? அவ்வளவு பார்த்துக்கோங்க. அவங்க நடமாடக்கூடிய மையத்தைன்னு சொன்னாங்க. என்னப்போ அப்போ 4 செய்குமார்கள்ட்ட அணுகி அவங்கள்ட்ட தாலீம் வாங்கி அவங்களோட மையத்தை பெற்று நான் என்பது இந்த உடல் அல்ல, இந்த உள்ளத்தின் மூலமாக விவாதத்தை அமல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அமலத்தை அழி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்களோ அவர்கள் தான் கபராளிகள். அந்த நிலை வரும் வரை என்ன செய்யும்? துனியாவுடைய ஆக மாசை மோகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டாதான் கல்லா சோபத்தாலம். அதுக்கு பிறகு நம்ம கண்கூடா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சும்மா கல்லா சோபத்தாலம், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி துனியாவுடைய ஆசையை நமக்கும் அந்த அமல ஹபி இல்லையா, இருக்கிற ஹபி அமல ஹபி ஹபி சொல்லக்கூடிய அந்த கல்வி ரீதியான அமல் செய்யக்கூடிய அந்த வாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன்.